பரலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்கள் நாமம் ஆசீர்வதியாக. பிதாவே, இந்த நாளை கொடுத்து நன்றி பிதாவே. பிதாவே, சோதனையிலிருந்து ரட்சிங்க பிதாவே. பிதாவே, இந்த நாளில் பைபிளில் கூடுகிற வந்த மக்களை ஆசீர்வதிங்க பிதாவே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன். சரி, இந்த நேரத்தில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, வேத வாக்கியங்கள் எப்படிப்பட்டது, நம்ம ஞானஸ்தானத்திற்கு என்னென்ன பாடங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, மரணம் என்ன, அடக்கம்னா என்ன, உயிர்த்தெழுதல்னா என்ன. ரெண்டாவது, ஞானஸ்தானம்னா எப்படி, நம்ம ஏன் ரட்சிக்கப்படுறோம், எதுக்காக ரட்சிக்கப்படணும். சரி, இப்போது வேதாகமத்தினோட அடிப்படையில் வேத புஸ்தகங்கள் எப்படியாக கொடுக்கப்பட்டது, வேத புஸ்தகங்கள் என்ன, அடிப்படையில் தேவன் எப்படியாக உலகத்தை உண்டாக்கி நம்மளை இந்த பூமியில் எதுக்காக வைத்திருக்கார், தேவனுடைய ராஜ்யம்னா என்ன, அது ஏன் இப்படி நித்தியமான ராஜ்யமாக இருக்குது. சரி, வேதாகமம் அப்படின்னா என்னவா இருக்குது, இது பழைய ஏற்பாடு புத்தகம். இந்த வேதாகமத்தில் பைபிளில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு புஸ்தகம், புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் அடங்கியுள்ளது. பைபிள் அப்படின்னா பழைய ஏற்பாட்டு ஆகமும் சரி, புதிய ஏற்பாட்டு ஆகமும் சரி இருக்குது. சரி, இப்போ இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் அதிகாரம் அப்படின்னா என்ன, இங்கே பக்கம் அப்படின்னா என்ன, வசனம் எத்தனாவது வசனம், எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனம். நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஆதியாகமம் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனம். எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போது தேவனுடைய சிருஷ்டிப்பை சொல்கிறீங்கன்னா, தேவனுடைய சிருஷ்டிப்பை ஆதியாகமத்தில் சொல்கிறீங்கன்னா, ஆதியாகமம் புஸ்தகம் 1 அதிகாரம் 2, 3 வசனம் அப்படி சொல்லணும். சரி, இப்போ வேறு ஏதாவது சொல்கிறீங்க அப்படின்னா, எண்ணாகம புஸ்தகம் 32, 1-3. இப்போ லேவியர் ஆகம புஸ்தகம் 15 அதிகாரம் 1-3 அப்படி தான் சொல்லணும். அதிகாரத்தை எப்படி சாப்டரை எப்படி சொல்லணும்னா, ஆதி ஆகமம் 1 அதிகாரம் 1 வசனம் அப்படி. சரி, இங்கே எப்படி இருக்குன்னா, பழைய பிரமாணத்தில் பழைய பாட்டு பிரமாணம், இங்கே ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத். முக்கியமான விஷயம் இது தேவன் இந்த புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த வேதாகமம். பரிசுத்தம் அப்படின்னா கரைதிரை முதலானவைகள் எதுவுமே இருக்காது. கரைதிரை அப்படின்னா இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி கரை, இதில் பொய் இருக்காது, எல்லாமே உண்மை தான். பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசியிருக்கோம் தேவனால். பரிசுத்தம் அப்படின்னா தேவனுக்காக இருக்கக்கூடியது. இப்போ தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்படுதான் பரிசுத்தம். பரிசுத்த வேதம் அப்படின்னா அது உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லக்கூடியது. புரியுதா? இது எப்படி எந்தெந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, எந்தெந்த புஸ்தகம்ல என்னென்ன மொழியில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, எபிரேயு, கிரேக்கு என்னும் மூல பாஷைகளிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. என்னென்ன மொழி? ஏப்ரு, கிரேக்கு. பழைய பிரமாணம் ஏப்ரு மொழியிலையும், புதிய பிரமாணம் கிரேக்க மொழியிலையும் எழுதப்பட்டிருக்கு. இது மோசையால் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த 5 புஸ்தகம் மட்டும், யாத்திரையாகமும், ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும், இந்த 5 புஸ்தகம் மட்டும்தான் மோசையால் எழுதப்பட்டிருக்கு. இது எல்லாமே தேவன் ஆதியாகமத்தில் தேவன் மோசை எப்போ பிறக்கிறாரு, அது ஒரு காலகட்டத்தில், அப்போது தேவனுடைய பிரமாணம் அவருக்கு கிடைக்குது. இங்கே ஆதியில் தேவன் உண்டாக்குனது எப்படி பதிவு செஞ்சிருப்பாரு. ஆதியில் அவர் பிறக்கலையே, அவர் எப்படி எழுதியிருப்பார்? புரியுதா? நான் கேட்குறது புரியுதா? மோசே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பிறக்கிறாரு.
சரிங்களா? இப்போ ஆதி ஆகமத்தில் சொல்கிறாரு, இப்போ தேவன் உண்டாக்கும் பொழுது தான் ஒரு காலகட்டமே வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தொடக்கத்தில் மோசே இல்லையே, எப்படி அவர் அந்த புஸ்தகத்தை எழுதியிருப்பார்? சரி, இங்கே 2 தீமோத்தி 3:16 நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோன்னா, தேவனுடைய வார்த்தை எப்படி யார் கொடுத்துருக்கா? தேவ வாக்கியங்கள் எல்லாம் இது தேவனுடைய வாக்கியங்கள் தான். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையும் தேவனுடைய வாக்கியங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளதாகவும் இருக்கிறது. என்ன எப்படி நம்ம கேள்வி என்னவோ அது நம்ம பார்க்குறோம். 16 தான் நம்ம கேள்வி. இங்கே பார்த்தீங்கன்னா வேத வாக்கியங்கள் எல்லாமே வேத வாக்கியங்கள் தான். வேத வாக்கியங்கள் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறேன். தேவனுடைய மனுஷன் எதற்காக பிரயோஜனப்படணும்? நீங்கள் எல்லாம் தேவனுடைய மனுஷங்க தான். அப்போ தேவனுடைய வார்த்தையானது உங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதற்காக சரி சொல்கிறாரு, அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. கற்பனையின் பொருளே, தேவன் கொடுத்ததற்கு நோக்கமே, பொருளே இது. 2வது காரியம், முதல்ல சுத்தமுள்ள இருதயம், மாயமற்ற சகோதரத்துவம், அதில் பிறக்கும் அன்பு. இங்கே சொல்கிறாரு, தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே கொடுக்கப்பட்டது. நம்ம எத்தனை தேவர்கள் இருக்காங்க? சிருஷ்டிப்பு காரணமானவங்க எத்தனை பேர் இந்த உலகத்தை உண்டாக்கும் போது இருந்தாங்க? நமக்கு தெரியும், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. நம்ம ஆதி ஆகம புஸ்தகத்தில் பார்க்குறோம், ஜலத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவர் எந்தரும் அசைவாட்டு கொண்டு இருந்தார். நம்ம பார்க்குறோம், ஆதி முதல் கொண்டு இவரை கொன்றும் இந்த உலகங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போது இதுக்கு காரணம் பிதா. சரி, நம்ம எங்கே பார்க்குறோம், இங்கே 3 பேர் தனித்தனியாக இருக்காரு. 3 பேரும் மேஸ்குலின் ஜெண்டரில் இருக்காங்க. மேஸ்குலின்னா ஆண் பால், ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்ற மாதிரி அவங்க என்னவா இருக்காங்க, காணப்படுறாங்கன்னா ஆண், மேஸ்குலின். தேவன் எப்படி இருக்காரு அப்படின்னா ஆவியாக இருக்காரு. தேவன் எப்படி இருக்காரு? ஆவியாக இருக்கார். தேவனுக்கு என்ன இல்லை அப்படின்னா மரணம் இல்லை. ஏன்னா அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஏன்னா அவர் தான் தேவன். தேவனாக இருப்பதற்கு அவருக்கு என்ன இருக்குது? தன்மை. தேவனாக இருப்பதற்கு என்ன தன்மைன்னா, அவர் தான் என்னை உண்டாக்கினார், இந்த உலகங்களை உண்டாக்கினார், அவர் சிருஷ்டிகர். சரி, இங்கே தேவனுடைய மனுஷன் தேறினவனாக இருக்கிறதுக்கான தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த புஸ்தகங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா, பழைய பாட்டு புஸ்தகங்கள் எல்லாமே நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னா, எழுதினவைகள் எல்லாம், முன்னாடி எழுதின எல்லாமே எக்ஸாம்பிள். எழுதினவைகள் எல்லாம் நமக்கு பிரயோஜனகரமாக இருக்கும். அவங்க பழைய பிரமாணத்தில் இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்களோ அது நம்ம செய்யாமல் இருக்கணும், நான் செய்யாமல் இருக்கணும், அதுக்காக கொடுக்கணும். இப்போ நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர்? இப்போ தேவன் ஒரு சிருஷ்டிகராக இருக்கார். தேவனுடைய தன்மை என்ன? தேவனாக இருக்கிறதுக்கு என்ன தன்மை? அவர் யார்? அவரை நாம் எப்படி மகிமைப்படுத்தணும்? அது எல்லாமே இதில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்படிப்பட்ட வேத வாக்கியங்களை தேவனை தேவன் என்று அறியும்படி, தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்தும்படி அவரை என்ன செய்யணும்? சோத்தரிக்கணும். யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். இவைகளுக்கு பின்பு இயேசு
திபேரியா கடலிலே என்னப்பட்ட கலிலேயா கடலில் அக்கறைக்கு போனார். அவன் வியாதிக்காரனிடத்திலே செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேலே ஏறி அங்கே தம்முடைய சீஷர்களோடு கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாக இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவைகள் சாப்பிடத்திற்காக அப்பங்கள் எங்கே கொல்லம் என்று கேட்டார். யோவான் 3ஆம் அதிகாரம் 1 நம்ம பார்க்க போகிறோம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவின் இடத்திலே வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறேன். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்யுகிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். இங்கே யூதருக்கு அதிகாரி ஒருவர் இருக்கார். யார்? இயேசுவை பார்க்க வர்றார். இயேசு மிகப்பெரிய ஒரு அற்புத அடையாளம் செய்கிறார். குஷ்டரோகியை சுஸ்தம் பண்ணுறார். குஷ்டரோகம் இருக்குது ஒருத்தருக்கு. அது என்ன பண்ணுறாரு? தேவாலயத்தில் உக்காந்துட்ருக்காரு. அவர் என்ன செய்கிறாரு? நீங்கள் என்ன பண்ணுறான்னு கேட்கும்போது, என்னை கொண்டு போய் அந்த குளத்தில் விடுவதற்கு ஆள் இல்லை, என்னை பிடித்து போய் கொண்டு போகிறதுக்குள்ளே ஆள் இல்லை, நான் போகிறதுக்கு முன்னே நிறைய பேர் என்னை விட்டு போயிடுறாங்க, அதனால் நான் சொந்தமாகலை அப்படின்னு சொல்லி அந்த குளத்துக்குள்ளே போகும்பொழுது என்ன செய்றா, சில நேரத்தில் தேவதூதன் அந்த குளத்தை கலக்கும் பொழுது அதில் அவங்க இறங்கிட்டாங்க அப்படின்னா சரியாயிடுவாங்க. என்ன ஆகிடுவாங்க? சரியாயிடுவாங்க. எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் சரியாயிடும். இது அற்புதம் தானே? எவ்வளோ பெரிய விஷயம். இங்கே பாருங்கள், யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். பரிசேயன், சதிசேயன். யார் இவங்க? பரிசேயர்கள், சதிசேயர்கள் இருக்காங்க. இங்கே வேத வாக்கியங்களை எழுதுவதற்கு, வேத வாக்கியங்களை மக்களுக்கு சொல்வதற்கான ஒரு வேலையை செய்கிறாங்க. இங்கே வந்து அதிகமான டேக்ஸ் வருவாய் வாங்குறாங்கள்ல, அவங்களும் இருக்காங்க அந்த இதில். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவர் இருந்தான். இவர் யார் அப்படின்னா பரிசேயன். அவன் ராக்காலத்திலே இயேசுவின் இடத்துல வந்து, ஏன்னா காலையில் வந்தாங்க அப்படின்னா யூதர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படின்னா இவரை வந்து புறக்கணிச்சிருவாங்க, தேவாலயத்தை விட்டு புறம்பாக்கிடுவாங்க. இப்போ தேவனுடைய வார்த்தை எங்கே அறிவிக்கப்படும்? அப்போ தேவனுடைய வார்த்தை எங்கே அப்படின்னா ஆலயத்தில். இங்கே சபையில்னு சொல்கிறோம்ல, அப்போது ஆலயத்தில் அறிவிக்கப்படும். ஆலயம் அப்படின்னா தேவனுக்காக வைக்கப்பட்ட ஒரு இடம். அங்கே எல்லோருமே கூடுவாங்க. அங்கே மேடை இருக்கும். அங்கே தேவனுடைய வேத புஸ்தகங்கள் இருக்கும். அது ஏசாயா புஸ்தகம், இது மாதிரி ஒவ்வொரு புஸ்தகம் இருக்கும். அதை பிரித்து வாசித்து காட்டுவாங்க. இயேசு என்ன செஞ்சார் அப்படின்னா அதே தான் செஞ்சார். ஆனால் அதை விட பிரித்து அதனுடைய அர்த்தத்தையும் சொன்னார். அதுக்கு நிறைய பேர் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. எப்படி கல்லாதவராக இருக்குது, இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஞானம் வந்தது. சரி, அதற்கு நிக்கோதேமு, இங்கே பாருங்கள், நான் பார்க்குறோம், இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மெய்யாகவே மெய்யாகவே இயேசு சொல்கிறாரு. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக என்ன அவருக்கு பதில் சொல்கிறாரு அப்படின்னா, ஒருவன் பிறக்கணும், மறுபடியும் பிறக்கணும்னு சொல்கிறார். நம்ம பார்த்துருக்கோம் எப்படி ஒரு மனுஷன் பிறக்கிறான், ஏன் பிறக்கிறான், எப்படியெல்லாம் பிறக்கிறான், ஏன் அவங்க பிறக்கணும். இயேசு சொல்லியிருக்காரு, நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமா சொல்கிறாரு. நீங்கள் ரட்சிக்கப்படணும் இல்லை, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுகிறான். அவன் என்ன செய்கிறான்னா ஆக்கினி தீர்ப்புக்கு தப்புறான்.
நாம் விசுவாசிக்காமல் நம்ம வந்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது நாம் என்ன செய்ய மாட்டோம்? ரட்சிக்கப்பட மாட்டோம். ரட்சிக்கப்படணும்னா ஒன்றுலேருந்து நாம் வெளியே வர மாட்டோம். முதல் கிளாஸ் மட்டும்தான் இப்படி சாதாரணமாக ஒரு எப்படி சொல்வது, ஒரு அடிப்படையாக இருக்கும். ரெண்டாவது கிளாஸு, மூணாவது கிளாஸு, நாலாவது கிளாஸு தொடர்ந்து நாம் பார்க்கும்போது அந்தந்த காலத்துக்கு ஏற்ற போல் பலமாக தான் இருக்கும். அதை நம்ம அந்த மனசு தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய இருதயம் மனதை நம்ம அதிகமாக கற்றுக்கணும். ஞானஸ்தானம் என்று சொல்லும் பொழுது சொல்கிறாரு, ஞானஸ்தானம் எதற்கு, இந்த மறுபடியும் பிறப்பது எதற்கு சொல்லிட்டு இருக்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். நிக்கோதேமு இருக்கார்ல, பரிசேயன். நிக்கோதேமு யாருன்னா பரிசேயன். அவர் என்ன புரிஞ்சுக்கினாருன்னா, இந்த பிறப்பு பூமிக்குரியதுன்னா நம்ம ஒரு சின்ன குழந்தை ஒரு தாயின் வயிற்றில் பிறக்கிற மாதிரி அப்படி தானே. ஆனால் தேவன் சொல்கிறாரு, இந்த பிறப்பு ஆவிக்குரிய பிறப்பு. நான் தண்ணிக்குள்ளே போயிட்டு வரும் பொழுது நான் அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடுறேன், மாற்றமே இல்லை. என்ன மாறுது அப்படின்னா இருதயம். எதுக்காக மாறுது அப்படின்னா, நான் தேவன் என்று மகிமைப்படுத்துகிறேன். நான் இனிமேட்டு என்ன தீர்மானம் எடுக்கிறேன்னா, கர்த்தருக்காக தான் வாழ போகிறேன், என் இயேசுக்காக தான் வாழ போகிறேன். அப்படி சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, நான் இயேசுக்காக வாழாமல் இருந்தேன் பார்த்தீங்களா, அது அங்கே திரும்புது. இப்போ நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து தேவனுடைய வார்த்தை கேட்குறீங்கன்னா, உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்காது அப்படின்னா அறியாமல், என்ன இருக்கும் அப்படின்னா மீறுதல். பிரமாணத்தின்படி செய்தால் அந்த மீறுதலும் போயிடும். அப்போ நீங்கள் என்ன சின்ன வயசுலேருந்து நீங்கள் சிறு வயதுலேருந்து வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்போது நீங்கள் என்ன செய்யலைன்னா மனப்பூர்வமாக பாவம் செய்யலை. சரி, ஒரு விஷயத்தில் உங்கள் அப்பா அம்மாவால் நீங்கள் என்னமா இருக்கிறீங்க அப்படின்னா பரிசுத்தம் உள்ளவர்கள், அவங்க பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, புரிஞ்சு செய்யுங்க. சரிங்க, நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நாம் தேவனால எப்படி பிறந்திருக்கிறோம், ஆவிக்குரிய பிறப்பு என்ன, அதுதான் பார்க்க போகிறோம். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்திலே 2ஆம் தரம் பிறக்க கூடுமா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். 2-3 பார்க்கலாம். என்னன்னா, இயேசு சொல்கிறாரு, அவருக்கு மாம்சத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது வந்து ரியல். எப்படிப்பட்ட பான் அப்படின்னா, உண்மையாக ஃபிசிக்கலாக ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஒரு பெண்மணிக்கோ என்ன ஆகுது அப்படின்னா, மாம்சத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஒரு மனுஷன் இருக்கான், தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறான். அந்த தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியும் போது அவன் வந்து என்ன ஆகுறான்னா, பழைய மனுஷனுடைய செய்கை. பழைய மனுஷன்னா என்ன? சரி, எனக்கு இருக்கக்கூடிய அந்த பொல்லாங்கான செய்கை, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தவறான மீறுதல்கள், குற்றங்கள், இச்சைகள் இல்லை என்ன ஆக போகுது அப்படின்னா, நான் எனக்காக வாழ மாட்டேன், ஒரு இச்சை வருது, அதை நான் என்ன செய்யணும் அப்படின்னா புறக்கணிக்கணும். வேணாம், கர்த்தருக்கு பிரியம் இல்லை, கர்த்தருடைய சித்தம் இது இல்லை, இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கம் இது இல்லை, நம்ம வந்து உலகத்திற்காக வாழக்கூடாது, நாம் கர்த்தருக்காக வாழணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இங்கே அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமா என்றான். அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, அப்போனா நான் வந்து ஒரு தாயின் வயிற்றில் 2ஆவது தரம் போக முடியுமா? இவ்வளோ பெரிய மனுஷன் தாய் வயிற்றில் எப்படி போக முடியும்? போக முடியும். அப்போ என்ன பிறப்பு சொல்கிறாரு? ஆவிக்குரிய பிறப்பு.
ஒரு மனுஷன் எப்படி பிறக்கிறான்? ஆவிக்குரிய வகையில். இங்கே சொல்கிற 6ல் மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியிலே பிறப்பது ஆவியாக இருக்கும். நம்ம சொல்லிட்டாரு, ஒரு தாயின் வயிற்றுலேருந்து ஒரு பிள்ளை வருது அப்படின்னா அது மாம்ச பிறப்பு, அது ஓகே. ஆவிக்குரிய பிறப்புனாலும் சொல்லிட்டோம், அவன் எப்படி பிறக்கிறான், யாருக்காக பிறக்கிறான், அவன் இறுதியம் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். இயேசுவானவர் அதற்கு ஒரு 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 எக்ஸாம்பிள் தரார், மாதிரி கொடுக்குறார். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலேயே ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது, ஆவியிலே பிறந்தவனும் அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். இங்கே வந்து காற்றுனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? காற்று 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 என்னன்னு தெரியுமா? அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ ஒரு காற்று வருது, உங்கள் மேலே படுது, அது எப்படி நீங்கள் உணர்றீங்க? கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? செடி மரம் பார்க்குறீங்கல்ல, ஆடுது, அசையுது. செடி மரம் மேலே என்ன பண்ணுது? காற்று அடிக்கிறதுனால அங்கேயும் இப்படியும் ஆடுது. உங்கள் மேலே பட்டோன்னு ஜில்லுன்னு ஒரு ஃபீல் ஆகுது, ரைட்டா? இங்கே வந்து காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது. காற்றை வந்து யாரும் கட்டுப்படுத்தவே முடியாதுல்ல, அது யார் சொல்கிறது ஏதாவது கேட்குமா? அது இஷ்டமான இடத்துக்கு இங்கேயும் அங்கேயும் போவோம், காற்று இங்கே அடிக்கும் அங்கே அடிக்கும், அதை தான் சொல்கிறாரு. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது. வீசுதுன்னா உனக்கு தெரியாது, ஆவியிலே பிறந்தவனே அவனும் அப்படியே இருக்கிறான். இப்போ யோவான் புஸ்தகம் இதில் இங்கேருந்து இங்கே கை வச்சுப்போம். இங்கே கை வச்சுட்டு யோவான் 8:41 இதே வார்த்தை, இதே நம்பர் தான் இங்கேயும். பிறக்கிறது அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை கிரேக்க மொழியில் 10:80 41 நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். சரி, இங்கே இந்த சாராம்சத்தையே முழுசாக சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே சொல்கிறாரு, இங்கே பிறந்தது அப்படின்ற அதே வார்த்தையை தான் இங்கேயும் பயன்படுத்துறாரு. சரி, இயேசு சொல்கிறாரு, நான் தேவனிடத்தில் கேட்ட வாக்கியங்களை உங்களுக்கு சொன்னேன். தேவனிடத்தில் கேட்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். மனுஷனாகிய என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள், ஆபிரகாம் இப்படி செய்கிறதில்லை. அவர் மேலே பொறாமை உள்ளவராக இருக்கிறாங்க. ஏன்னா எல்லா ஜனமும் அவரை பின்பற்ற போகுது. இயேசுவை யூதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பிதாவினிடத்தில் என்ன கேட்டாரோ அதை தான் சொல்கிறாரு இவர். அதை என்ன செய்கிறாங்க அப்படின்னா குற்றப்படுத்துகிறாங்க, அவரை கொலை செய்ய பார்க்குறாங்க. சரி, அது இருக்கட்டும். இங்கே சொல்கிறாரு தேவனிடத்தில், இங்கே சொல்கிறாரு தேவனிடத்தில் கேட்கிற சத்தியத்தை எங்களுக்கு சொன்னேன். இவர் வேற எதுவும் சொல்லலை, தாமா எதுவும் சொல்லலை, ஓன் செல்ஃபாக எதுவும் சொல்லலை. நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினாலே பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள்.
வேசித்தனம். அவர் என்ன சொன்னார், இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க. நீங்கள் உங்களுடைய கிரியைகளை நீங்கள் இப்படி செய்கிறீங்களே, கொலை செய்ய பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய இருதயம் எப்படி குத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, அவங்க வந்து வேசித்தனத்தினாலே பிறந்திருக்கோம், அவங்களுடைய கிரியை பொல்லாதது. எப்படிப்பட்டது பாருங்க. இப்போது ஒருவர் தேவனுடைய வாக்கியங்களை சொல்லும் பொழுது நீங்கள் வந்து அவர் எதுவுமே சொல்லலை, நீங்கள் ஏற்றுக்கொள்ள என்னை கொலை செய்ய பார்க்குறீங்கன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வேசித்தனத்தினால பிறந்தவர் கிடையாது, நாங்கள் இப்படி பாவத்தினால பிறந்தவங்க கிடையாது, நாங்கள் அக்கிரமம் செய்கிறதுனால பிறந்தது கிடையாது. வேசித்தனன்றது வந்து ஒரு பாவம். அந்த பாவத்தை செய்கிறதற்கு நாங்கள் பிறக்கல, அப்படிதான் நம்ம அர்த்தப்படுறோம். இப்போ சொல்கிறாரு, ஒரே பிதா எங்களுக்கு இருக்காரு, அவர் எங்கள் தேவன், பரலோகத்தின் தேவன். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாக இருந்தால் என்னிடத்தில் அன்பாக இருப்பீர்கள், என்னிடத்தில் நான் தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். இயேசு என்ன சொல்கிறாரு ஹிருதயத்திற்குமாக? இந்த நம்பரை பாருங்கள், கிரேக்க மொழியில் 10:80 அதே வார்த்தை பிறப்பது. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் இல்லை. ஆவிக்குரிய பிறப்பை எப்படி பிறக்கணும்னு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ரெண்டாவது, எப்படிப்பட்ட இந்த பிறப்பு இயேசு சொல்கிறாரு, இவங்க எந்த பிறப்பை சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாக இருந்தால், இயேசு வந்து அவருக்கு ஒரு கேள்வி கேட்குறாரு. இயேசு என்ன கேள்வி கேட்குறாருன்னா, தேவன் தான் உங்கள் பிதாவாக இருந்தா, நீங்கள் தேவனால் தான் பிறந்திருக்கீங்க, உங்கள் தேவன் தான் உங்கள் பிதானா, என்னிடத்தில் அன்பாக இருப்பீர்கள். தேவனுடைய மனுஷன் என்ன செய்வான்? பிரமாணத்தை செய்வான். இயேசு என்ன சொன்னாரோ, இயேசு என்ன கற்பிக்கிறாரோ அதை செய்வான், நன்மை செய்வான், நற்கிரியை செய்வான், இரக்கத்தை செய்வான். அன்பில் நிறைய வரும், அன்பில் நிறைய பாகங்கள். ஒவ்வொரு பாகமாக படிக்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை, இருந்தாலும் அந்த அன்பிற்குரிய கனிகளை நம்ம பார்ப்போம். சரி, இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீங்கன்னா அந்த கனி எப்படிப்பட்டதுன்னா, என் மேல் அன்பாக இருப்பீங்க சொல்கிறார். அன்பாக இருப்பீர்கள் ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அவங்க என்னென்ன பண்ணாங்க பாருங்கள். வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். அவர் சுய நாமம்னு ஒன்று இருக்குல்ல, என்னுடைய அதிகாரம்னு ஒன்று இருக்குல்ல, அவர் சொல்கிறாரு, என்னுடைய அதிகாரத்தினால் வரல, நான் என் பிதாவினுடைய அதிகாரத்தினால் வந்திருக்கேன். நான் சுயமாய் பேசலை, சுயமாக பேசாத போது என் தேவனுடைய அதிகாரத்தினால நான் பேசுகிறேன்னு சொல்கிறேன். என் வார்த்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதில் அல்லவா? அவர் சொல்கிறாரு, உங்கள் பிதா தேவன் அப்படின்னா என்னோட உபதேசம் உங்களிடத்தில் இருக்கணும்னு சொல்கிறார். அவங்களுக்கு என்ன ஆச்சப்போ? அவங்களுக்கு கோவப்படுறாங்க. ஓ, தேவனே உங்கள் சொந்த பிதான்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என் வார்த்தையை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? கேள்வி, இது கேள்விதான். இயேசுவானவர் அவர்களிடத்தில் கேட்குறாரு, நீங்கள் பிதாவாக, உங்கள் தேவனை நீங்கள் பிதாவாக சேவிக்கிறீங்க அப்படின்னா, தேவனிடத்தில் வந்த என்னை என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஃபஸ்ட்டு வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். ஒரு வேலையை செய்கிறதுக்காக உங்களை யாரோ ஒருத்தரை என்ன செய்கிறாங்க, உங்களுடைய பெரியவங்க பெற்றோர்கள்னா அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வேலையை நீங்கள் என்ன செய்யணும்? தெளிவாக செஞ்சுட்டு வருவீங்க, அதுக்காக தான் உங்களை அனுப்புகிறாங்க சொல்கிறாரு. அதே மாதிரி இயேசுவான பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்காக, ஆதி முதல் கொண்டு இவரை கொண்ட தீர்மானத்தை செய்வதற்காக இவர் என்ன செய்ய போகிறாருன்னா வரப்போகிறார். வந்திருக்காரா? பிறந்திருக்காரா? இயேசு பூமியில் மாம்சத்தில் பிறந்திருக்காரு.
எப்படி அவர் என்ன மாதிரி பிறப்பு? அவர் பிறந்த இந்த பிறப்பு வந்து பூமிக்குரிய பிறப்பு. அவருடைய தன்மையை என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா விட்டுட்டு இவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்கு வந்திருக்கார். சித்தம், நோக்கம், நம்பிக்கை இதெல்லாம் வந்து பேச பேச உங்களுக்கு வந்துடும். இதை கற்றுக்கிறதுக்கு பல 100 வருஷம்லாம் கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன கேட்கும்போது பிறப்பது, இப்போ என்ன பார்க்குறோம் நாங்கள்? பிறப்பது, ராஜ்யம், தேவனை எப்படி மகிமைப்படுத்துவது, மரணம், அடக்கம், உயிர் தெழுதல்னா என்ன, இது மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். இயேசுவை சொல்லிட்டு இருக்காரு. ஏன் அவங்க கேட்க முடியல அப்படின்னா, ஒன்று அவங்க உபதேசம் இல்லை, அவருடைய உபதேசத்தை இல்லை அவங்கக்கிட்ட. இன்னொரு விஷயம் கேட்க மனசு இல்லைன்ற. இப்போ நீங்கள் உக்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு என்ன இருக்குது? மனம் இருக்குது. மனம் இருக்குது. மனம்னா கேட்குறதுக்கான மனம். கேட்க முடியல அப்படின்னா உங்களுக்கு மனம் இருக்காது. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா கேட்க மாட்டாங்க, கை கொள்ள மாட்டாங்க. இங்கே சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினாலே உண்டானவர்கள். இயேசு அவங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய உபதேசம் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் இப்படி சரி, தேவனிடத்தில் வந்த மனுஷனை நீங்கள் என்னை கொலை செய்ய பார்க்குறீங்க, உங்களிடத்தில் அன்பில்லை, உங்களிடத்தில் தேவனுடைய வார்த்தை இல்லை சொல்லிட்டு நீங்கள் எப்படியாக பிறந்திருக்கீங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரா? இயேசுவானவருங்க காண்பிக்கிறார். மெய்யாக அவங்க சொன்னது போல் அவங்க மாம்சத்துக்கு ஏற்றபடி தான் அவங்க இருந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் உங்கள் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினாலே உண்டானவர்கள். பிசாசு அவன் ஆதி முதல் என்ன செய்கிறான்? மோசம் போக்குறான். அவனை எப்படி சொல்லப்பட்டிருக்காரு? வல்சர்ப்போ. அவன் பூமி எங்கும் சுற்றி திரிந்து எல்லாரையும் மோசம் போக்குறான். தேவன் வந்து ஒரு மனுஷனை எப்படி பாதுகாக்கிறாரு அப்படின்னா சொல்கிறாரு, தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அது வச்சுக்கோ. இங்கே இந்த புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது என் உபதேசத்தை நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷலாக இருக்கு. எப்படி புரியுதா? நான் எதுக்காக பிரயாசப்படுறேன் அப்படின்னா இயேசுவை போல நான் மாறணும். இயேசுவை தான் என்னவா இருக்கிற சொந்த இரட்சகராக குருவாக இருக்காரு. லூக்கா 6:40 சொல்லிட்டு இருக்காரு. 6:40 குமாரன் கண்டு அவனிடத்திலே விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. இங்கே நம்ம இங்கே ஒரு பணி அவருக்கு கொடுத்துருக்காரு. இங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த மனுஷங்க ஒவ்வொரு மனுஷனும் நிக்கோதேமு கூட அங்கே ஏற்றுக்கொண்டு இருந்தார் அப்படின்னா இங்கே சொல்கிறார் பாருங்க, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் அவருடைய அடிச்சூட்டிலே அவரை என் குருவாக, அவர்தான் என் குரு, அவர்தான் எனக்கு முன்னோடின்னு இருக்கிறாரு சொல்கிறாரு. குமாரனை கண்டு இது என்ன காட்சி அப்படின்னா, இப்போ இயேசு இல்லை, என்ன இல்லை, இப்போ இயேசு பூமிக்குரிய வகையில் இல்லை. ஆனால் இருக்கிறாரா? பரலோகத்தில் இருக்காரா? மரித்தோரிலிருந்து உயிர் தெரிந்திருக்காரா? அவர் மூலமாக இவ்வளோ அற்புத அடையாளங்கள் நடந்ததா? வேத வாக்கியங்களுக்கு கொடுக்கப்பட்டதா? நாம் எப்படி தேவனை காண்கிறோம்? தேவன் எங்கள் சொந்த பிதா அவங்க காணல, தேவனுடைய வார்த்தையை தான் காண்றாங்க. இப்போ இவங்க சொந்த பிதான்னு இவங்க சொல்றது தேவனுடைய வார்த்தையை அன்பு கூறாததுனால சொல்றாங்க. இயேசு நான் காண்கிறேன் என்று சொல்லும் பொழுது பிதாவானவர் அவருடைய வார்த்தையை கொடுக்குறாரு, அதை கை கொள்றார். அதை நான் கேட்கிறேன்,
பிதாவானவரை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக காண்பிக்கும். அவர் என்ன செய்கிறாரோ என் இயேசுவும் அதுதான் காண்பிக்கிறார். புரியுதுங்களா? பிதா எப்படி இருக்காரோ பரிசுத்தராக இருக்காரு, அவரிடத்தில் அன்புண்டு, அவர் ஜீவன் உள்ளவர், அவர் ஒரு காலம் ஒருவரும் கண்டிராதவர்களாக இருக்கிறாங்க, அவர் சேரக்கூடாத வழியில் வாசம் செய்கிறார், அவர் பரிசுத்தர், அவருடைய நீதியே எப்பொழுதும் இருக்கிறது, அவர் எல்லா உலகத்திற்கு எல்லாவற்றுக்கும் என்ன செய்கிறாரு, உணவு உடுப்பு எல்லாவற்றையும் கொடுக்குறாரு, அது நல்லோர் மேலும் தீயோர் மேலேயும் மழை வர்ஷிக்கப்படுறாரு, அவர் என்னவா இருக்காரு, இரக்கமா இருக்காரு, அவர் என்னவா இருக்காரு, பரிசுத்தமா இருக்காரு. சரி, இங்கே பிரமாணத்தை தேவனானவர் கொடுத்துருக்கார். நான் என்ன செய்யணும் அப்படின்னா, குமாரனை கண்டு பிதாவை நான் காண முடியாது. ஏன்னா அவருடைய வாக்கியங்கள் எனக்கு தெரியாது, டைரக்டா தெரியாது, அவருடைய சிந்தை எனக்கு தெரியாது, எனக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றார். நமக்கு என்ன யோசனை சிந்தை இருக்கும் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசுனுடைய சிந்தை நமக்கு இருக்கணும். இது வாசிங்க 40 சத்தமா. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எனவே எவனோ அவர் நித்திய ஜீவன் அவனுடையதும் அடைவதும் நான் அவைகளை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். இந்த வார்த்தை கஷ்டமாக தான் இருக்கும். இது பழைய வார்த்தை, இப்போ நம்ம எழுதுகிற மாதிரி இருக்காது, ஆனால் ரொம்ப படிக்க சூப்பராக வரும். நாம் குமாரனை காண வேண்டியது இருக்கு. சரி, பிறப்பது அப்படின்னு சொல்லும் பொழுது நான் எப்படி பிறக்கிறேன்? சரி, இங்கே நம்ம எப்படி பிறக்கிறோம், நம் தேவனுக்கு எப்படியாக பிள்ளைகளாக இருக்கிறோம், நம்ம எப்படி பிறக்கிறோம், நாம் எப்படி தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோன்னு 1 யோவான் 11, 13, 12, 13 சொல்றார். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளையாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இங்க சொல்றார், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, இயேசுதான் கிறிஸ்து, இயேசுதான் ராஜா, இயேசுதான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசு அப்படின்னா உலக பாவங்களை சுமந்து தீர்க்கிறவர். கிறிஸ்து அப்படின்னா ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். யாருக்கு, எப்படி, எந்த ராஜ்யத்தில்? திருப்பியும் பூமிக்குரியது இல்லை, மேலே ஒரு உலகம் இருக்கு, அந்த உலகத்திலே இவர் ராஜா, இவர் மூலமாக தான் எல்லாமே உண்டாச்சுன்னு சொல்றாரு. ஒன்றும் இல்லை,
உண்டானது ஒன்றும் எது ஒன்றும் அவரால் உண்டாகவும் கிடையாது. இயேசுனால தான் எல்லாமே உண்டாச்சுன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம விசுவாசிக்கிறோம். இயேசு தான் கிறிஸ்து. நம்ம பார்த்தோம்ல, 6 பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம்? குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவனை நித்திய ஜீவனை அடைந்தும் நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவதும் என் அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. இது யாருடைய நோக்கம், சித்தம், பர்பஸ் அப்படின்னா இது பிதாவினுடைய சித்தம். அவருடைய நாமம் என்ன? இதுக்கு முன்பு அவருடைய ஒரு நாமம் என்னவா இருக்கு? பிதாவானவருக்கு ஒரு நாமம் இருக்கிறது. அது பெரிய ஒரு சப்ஜெக்டு. சரி, இருந்தாலும் அவர் யாரு? அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் எப்படிப்பட்டவர்? நீங்க சொல்றாரு ஏசாயா 54:4 சொல்றாரு, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே நீ லட்சையை அடைவதில்லை, உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவையாயிருப்பின் நித்திய இனி நினையாதிருப்பாய். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பதே அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தரே உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். இதே தான் சொல்கிறார். இங்கே என்ன பார்க்குறோன்னா, நமக்கு தேவனுக்கு ஒரு நாமம் இருக்கிறது. அவர் யார் அப்படின்னா அவர் தான் தேவன் சொல்கிறார். கர்த்தர் என்னப்படுவது அவருடைய நாமம். எந்த கர்த்தர்? சேனைகளின் கர்த்தர். அவர் எப்படி யார் அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவர்? தேவன் அப்படின்னா என்னன்னு சொல்கிறார்? உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். தேவன் அப்படின்னா அவருக்கு என்ன பொருள் அப்படின்னா சிருஷ்டிகர். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். அவர்தான் அந்த ஹஸ்பண்ட். உன் நாயகர்னு சொல்றாரு. சேனைகளின் கர்த்தர் என்பதே அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். மீட்பர்னா இஸ்ரவேலினுடைய பரிசுத்தர். அவர் அவரிடத்துல பாவம் இல்லாதவர். அவர் ஒரு இக்கட்டில் இஸ்ரவேல் இருக்காங்க அப்படின்னா, ஒரு தொல்லையில் இஸ்ரவேல் இருக்காங்க அப்படின்னா, அவரை ஒரு இடத்திலிருந்து மீட்டு கொண்டு தனக்கான ஒரு இடத்துல தன்னுடைய வேலையை செய்வதற்கான பணியை கொடுப்பார். ஏன் அப்படின்னா அந்த தன்னுடைய பணியை மறந்து போனதுனாலே தேவனானவர் அவங்க என்ன செஞ்சாருன்னா சிதறடிச்சிட்டார். யாத்திராகம புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா தவறாக இருந்தாங்க அந்த மக்கள், தொத்திட்டார். தேவன் இஸ்ரவேலினுடைய பரிசுத்தர், அவரிடத்தில் பாவம் இல்லை. சரி, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா தேவன் யாரு, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா சொல்றார், நீ என்ன சொல்லணும்? அவர் சிருஷ்டிகர். தேவன்னா சிருஷ்டிகர். அவர் எனக்கு என்ன அப்படின்னா உன் நாயகர். அவருக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குன்னா சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சொல்றாரு, அவர் தான் என்னவா இருக்காருன்னா சர்வ பூமியின் தேவன் என்னப்படுவார். சரி, நம்ம இயேசுவை காண வேண்டியதற்கு இங்கே இயேசுவை காண்கிறவர்கள் சொல்றாரு, விசுவாசமா இருக்கிறவர் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைந்தும் சொல்றாரு. நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா கடைசி நாளிலே நம்ம உயிர்த்தெழுவோம். இது பிதா இயேசுக்கு மட்டும் சித்தம் கிடையாது, இது பிதாவுக்கு சித்தம், நம் தேவனுக்கு சித்தம். நம்ம இப்போ படித்தோம்ல, தேவன் அவருக்கு சித்தம். புரியுதா? இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, இரண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம்? பிறந்ததுனால அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய்
அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளையா இருக்கும்படி அவனுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, தேவனுடைய பிள்ளையா இருப்பதற்கு, தேவனுடைய குமாரரும் குமாரசியுமா இருப்பதற்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கார். அதிகாரம் மட்டும்தான் இருக்கு. அந்த அதிகாரத்தை என்ன செய்யணும்? அதிகாரம் வைத்துக்கொண்டு என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அவர் பிரமாணத்தை கைக்கொள்ளணும். அவருக்கு தொடர்ந்து அவர்களுடைய நடுவில் இருந்து நம்ம என்ன செய்யணும்? புறப்பட்டு பிரிந்திருக்கணும். அவர்கள் சொல்றாரு, எத்தனை அவரை விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளையா இருக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சரி, நம்ம தொடர்ந்து அவர் எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தார், யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காரு, நம் தேவன் எப்படிப்பட்டவர், தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஜெபம் செய்து நம்ம பார்ப்போம். பண்ணு, நீ பண்ணு பண்ணு. பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, எங்கள் நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எங்கள் கூடி வந்தவங்களை ஆசீர்வதிங்க பிதாவே. சோதனையிலிருந்து ரட்சிப்பதாக ஆசீர்வதிங்க பிதாவே. இந்த தொடர்ந்து நாமத்தை குடும் பிதாவே. இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்கிறேன் பிதாவே. ஆமென். பரலோகத்திலே வாசமாயிருக்கின்ற எங்கள் பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோத்திரிக்கின்றோம். இந்த நாளை கூட எங்களுக்கு கொடுத்த உங்கள் இரக்கத்திற்காக நன்றி பிதாவே. தொடர்ந்து உங்களுடைய சித்தத்தை நாங்கள் செய்வதற்கு பிதாவே, நாங்கள் இன்னும் பிரயோஜனகரமாக இருக்கிறதற்கு உதவி செய்வீராக. எங்கள் பிதாவே, நீங்கள் பரிசுத்தராக இருக்கின்றீர் பிதாவே. கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதியும் பிதாவே. நாங்கள் எதை செய்தாலும் நீங்கள் மகிமைப்படுவதற்காக நீங்கள் பிதாவே எங்களுக்கு எவ்வளோ பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர், உங்களுடைய பிள்ளையாகும்படிக்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். தொடர்ந்து அந்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்த பிதாவே, நாங்கள் எடுத்துக்கொள்ள, உங்கள் வேத வாக்கியங்களை எடுத்துக்கொள்ள தயவுசெய்து எங்களுக்கு ஞானத்தை தாரும். தொடர்ந்து நாங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்திருக்க உதவி செய்யும் பிதாவே. தொடர்ந்து உங்களை சேவிக்கக்கூடியவர்களாக இருந்து பிதாவே, உங்கள் வேத வாக்கியங்களை எப்பொழுதுமே நாங்கள் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்து உதவி செய்யும். இரக்கமுள்ள பிதாதாமே, எங்களை ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் பரிசுத்தராக இருக்கின்றீர், உங்களுடைய நாமம் பெரியது பிதாவே. நீங்கள் பரிசுத்தராக இருக்கின்றீர் பிதாவே. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், எங்களுக்கு தேவையான நன்மைகளை தந்து வழிநடத்தும் பிதாவே. இதோ கூடியிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதியும் பிதாவே. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து உங்கள் வேத வாக்கியங்களை கேட்க கற்றுக்கொள்ள உதவி புரிவீராக. உங்கள் குமாரன் இயேசுவின் நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. ஸ்தோத்திரம்.